அடுத்ததாக தனியார் பணியில் இருப்பவர்கள், அரசாங்க பணியில் இருப்பவர்கள், தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள், இரண்டு தரப்பை சார்ந்தவர்களும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வரும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை வராத அளவுக்கு உங்களை நீங்கள் எந்த மாதிரி பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் சனீஸ்வரன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன காயப்படுத்துவார், வந்துட்டேன் அப்படின்பார். அது மாதிரி அதனால் 100% பணியில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் மீது குற்றம் இல்லாத அளவுக்கு பாதுகாக்குங்க, மற்றதை சனி பகவான் பார்த்துக்குவார். ஏன்னா நாம் நல்லவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனை என்பது வராது, வேலையில் பளு அதிகமாகும். அதனால் அனுபவம் தருவதற்கு தானே அவர் வரார். ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ஊழியர்களை கஷ்டப்படுத்தி விட்டுருவார், நல்லபடியாக பணி செஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார். அப்போ இனிமேல் சனி பகவான்கிட்ட இனிமேல் நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தண்டனை பெருசாக இருக்கும். சில பேர் கையெழுத்தை போட்டு வெளியில் வந்துடுவாங்களாம். இப்படிலாம் ரொம்ப நாள் நடந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி மிகப்பெரிய அளவில் தண்டிச்சிருவார். உண்மையாக உழைத்தவர்களுக்கு பணி உயர்வு கொடுப்பார், சம்பள உயர்வு கொடுப்பார்.